ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுத்துருங்க. நான் பச்சரிசி இந்த டம்ளரில் 6 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து இந்த மாதிரி துணியில் காய வச்சுட்டுங்க. அந்த அரிசி எடுத்து கையில் பார்த்தா அரிசி ஒட்டணும். அந்த மாதிரி ஈரம் இருக்கையிலேயே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே அமுக்கி மூடி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ 1 கப்பு வெல்லம் போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. இதே கப்பில் தான் எல்லாமே அளக்கணும். அதனால் 1 கப் வெல்லம் போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரைஞ்ச பிற்பாடு இந்த மாதிரி வடிகட்டி ஒன்று எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில் 1 ஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி இப்போ எடுத்து ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இது அசையுது. அடுத்தாப்படி இதை ஊற்றுறோம் பாருங்கள். ஊற்றினா அப்படியே அசையாமல் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா. இது கையில் எடுத்தாலும் கூட அப்படியே கையில் வரணும். அதாங்க கரெக்டான பதம். இந்த மாதிரி பதத்தில் எடுத்து அதிரசம் சுட்டோம்னா அதிரசம் நல்லா உள்ளே சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதுதான் தக்காளி பதம். இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வச்சாலும் கூட கரையாமல் அப்படியே நவராமல் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பதம். இப்போ 1 கப்பு வெல்லம் போட்டு கரைச்சலுக்கு 3 கப் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே தடவி எடுத்து வச்சுன்னா காயாமல் இருக்கும். அது உடனே சுடக்கூடாது. சுட்டால் நல்லா அதிரசம் சாப்பிட்டா வராது. ஒரு 2 நாள் கிழிச்சு சுடலாம், இல்லை அடுத்த நாள் கூட சுடலாம். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் தெளித்து எடுத்து மூடி வச்சுட்டேன். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதிரசம் தட்டி போடுங்க. ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபக்கம் திருப்பி போடுங்க. எண்ணெயில் போட்டவுடனே எப்படி புஷ்ஷுன்னு எழுந்து வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவரில் நல்லா வட்டமாக உருண்டையை பிடிச்சி வட்டமாக தட்டிக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போடுங்க. உங்களுக்கு ஓட்டை தேவையில்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். ஓட்டை தேவையில்லை ஓட்டை போட்டிங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. அதிரசம் பாருங்கள் எவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.